கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மற்றொரு காணொளி காட்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சியடைந்தவனாய் இருக்கிறேன். தேவன் இந்த நாளிலே என்னோடு கூட எதை பேசப் போகிறார் என்பதை குறித்து நான் உங்களிடத்திலே அதை தியானிக்க பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்னுடைய யூடியூப் சேனல் Glory to Jesus என்கிறதான இந்த சேனலிலே தேவ செய்தியை நான் கொடுக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்து வருகிறார். அதற்காய் நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன். வேதத்தை படித்து அதை தியானிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, இப்படிப்பட்ட சோதனையான நாட்களிலே தேவனை அறிவது மட்டுமல்ல, தேவ வார்த்தைகளை நாம் வாசித்து அதை தியானிக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிற பிரகாரமாக வேதத்தை வாசிக்கிற பொழுது அதிலே பிரியமாய் இருந்து வாசித்தால் நாம் தியானிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடைவோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் அதை மேலோட்டமாக படித்துவிட்டு செல்லக்கூடாது. அதனுடைய சம்பவங்கள் ஒரு கதை போல அல்லது வரலாறு போல நம் உள்ளத்தில் இருக்குமே தவிர அதில் இருக்கிற ஆழ்ந்த சத்தியங்கள் நமக்குள்ளாக இருக்காது. எத்தனையோ பேர் இந்த பைபிளை படித்த அறிஞர்கள் புறமதத்தில் இருக்கிறார்கள். ஏன் நாத்திகர் கூட இந்த வேதாகமத்தை நன்கு அறிந்தவர்கள் இருக்கிறார்கள். நம்மை விட அந்த சம்பவங்களை அதிகமாக அவர்களாலே சொல்ல முடியும். சம்பவங்களை சொல்வதற்காக அல்ல வேதத்தை படிப்பது, சத்தியங்களை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நாம் வேதத்தை படிக்கிறோம் என்பதை நாம் நன்கு உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வேதம் என்பது ஒரு வரலாற்று புத்தகம்தான். ஆனால் வரலாறுகளிலே நடந்த சம்பவங்கள் நம்முடைய மனித வாழ்க்கையிலே தேவனோடு கூட இசைந்து வாழ்கிற நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனைகள், அறிவுரைகள், தேவனுடைய எதிர்பார்ப்புகள், இவைகளெல்லாம் என்னவென்று சொல்லுகிறது. அது நம்மோடு கூட பேசுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. நாம் தான் அந்த வார்த்தையோடு பயணிக்கும் பொழுது நாம் அதோடு கூட இணங்கி நடக்காமல், இசைந்து நடக்காமல் அதை தவிர்த்து விட்டு நாமல் கடந்து போகிறோம். என் அன்பு தேவ ஜனமே, தேவனுடைய வார்த்தையை அது ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. என் பிள்ளைகள் அதை படிக்கிற பொழுது நான் அவர்களோடு கூட பேச துடிக்கிறேன், ஆனால் அவர்கள் பேச மறந்து செல்கிறார்களே என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிற பொழுது அதோடு கூட நாம் உறவாட வேண்டும். சத்திய வார்த்தை நாம் உறவாடுகிற பொழுது சத்தியமாக அது நமக்கு இந்த உலகத்திலே ஆலோசனைகளை, அறிவுரைகளை, ஞானத்தை கொண்டு வரக்கூடிய அரிய பொக்கிஷமாக இருந்து தேவ வழியிலே நாம் தினந்தோறும் தடபுரளாமல் நடந்து செல்வதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்பதிலே ஐயமில்லை. அந்தபடியாக இந்த நாட்களிலும் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதானே அபிகாயில் என்கிறதானே ஒரு பெண்மணியின் வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாமெல்லாம் அறிந்த ஒரு கதை. அதற்குள்ளாய் இவ்வளவு சத்தியங்களை, ஆலோசனைகளை தேவன் வைத்திருக்கிறாரா என்பதை நாம் இன்று தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இந்த வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஆலோசனைகளை தருகிறார் என்று சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி ஒரு கணம்
ஜெபித்துவிட்டு இந்த செய்திக்குள்ளாய் செல்லலாம் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். என் அன்புள்ள தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட உம்முடைய வார்த்தையை இந்த காணொளி காட்சியின் மூலமாய் தியானிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்கு, இந்த சம்பவங்களிலிருந்து நான் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்ததற்கு என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அநேகருக்கு அது பிரயோஜனமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என்னை எடுத்து உபயோகப்படுத்தும் என் வாயின் வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமுள்ளதாயும், ஆண்டவரே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாயும் அமைய வேண்டும் என்று என் தேவ சமூகத்திலே நான் மன்றாடுகிறேன், கெஞ்சுகிறேன். இரக்கமுள்ள பிதாவே, எனக்கு இறங்கி இந்த வார்த்தைகளை பேசுவதற்கு, வார்த்தைகளை என் வாயிலிருந்து வருவதற்கு என் தேவன் எனக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, அபிகாயில் என்று நாம் தமிழிலே சொல்லுகிறோம். இந்த சம்பவம் 1 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான ஒரு சம்பவம். எபிரேய மொழியிலும் அபிகாயில் என்றுதான் சொல்லுகிறார்கள். இந்த அபிகாயிலை பற்றி தியானிக்கும் முன்பு, யூத மார்க்கத்தினுடைய போதகர்கள், அந்த ரபிகள் என்று சொல்லப்படுகிறார்களே, அவர்கள் எல்லாம் இந்த அபிகாலை குறித்து சொல்லுகிறது. யூத மார்க்கத்திலே, வேதாகமத்திலே சொல்லப்பட்ட பெண்களிலே மிகச்சிறந்த அழகிய பெண்கள், ரூபவதி என்று வர்ணிக்கப்படுகிற பெண்களிலே 5 பெண்களை சொல்லுகிறார்கள். அந்த வரிசையிலே இந்த அபிகாலும் அதிலே இடம் வருகிறார். இன்றைய யூத போதகர்கள், அந்த ரபிகள், இவளையும் ஒரு தீர்க்கதரிசியாக எண்ணுகிறார்கள். இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கணவன் நாபால், தாவீது, இவர்களை சுற்றித்தான் இந்த அபிகாயிலுடைய வாழ்க்கை நடைபெறுகிறது என்பதை நாம் இங்கே நினைவிலே கொள்ள வேண்டும். முதலாவது நாம் தாவீதை பார்ப்போம். தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் சாமுவேலிடமும் அபிஷேகம் பண்ண சொல்லி, சாமுவேல் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின பின்பு கோலியாத்தை வீழ்த்திவிட்டு சவுலிடம் இருக்கும்போது சவுல் தாவீதின் மேலே பொறாமை கொள்ளுகிறான். அந்த சம்பவம் நமக்கு நன்கு தெரியும். ஏன் இவன் இந்த சவுல் தாவீதின் மேலே பொறாமை கொள்கிறான் என்றால், அந்த கோலியாத்தை கொன்றது பிரகாரம் அந்த மக்கள் சவில் அந்த 1000, தாவீது கொண்டது 16,000 என்று சொல்லி அந்த சொன்னதன் விளைவாக என்னுடைய மகிமையெல்லாம் தாவீதுக்கு சென்று விட்டது. இந்த ராஜ பாரியம் மட்டும்தான் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவன் நினைத்து, என்னிடத்திலிருந்து இதையும் அவன் எடுத்துக் கொள்வான் என்று சொல்லி அவனை கொல்வதற்கு முயற்சி நிற்கிறான். இந்த நிலையில்தான் தாவீது தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக அவன் தனக்கு ஆதரவாகி தன்னோடு இருந்த 600 நபர்களை அவன் கூட்டிக் கொண்டு வனாந்தரமாக செல்லுகிறான். அப்படி முதலாவதாக இவன் சாமுவேலிடத்திலே செல்லுகிறான். சாமுவேல் இப்பொழுது மரணம் அடைந்து விடுகிறான். இஸ்ரவேலில் எல்லோரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவிலே இருக்கிற அவனுடைய வலவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு போய்விடுகிறான். இந்த தாவீதோடு அவனுக்கு விசுவாசம் இருந்த 600 பேரும் அவரோடு செல்லுகிறார்கள். தாவீது பெலிஸ்தர், அமலேக்கியர் சுற்றியிருக்கிற இடத்திலே கொள்ளையிட்டு அந்த பொருள்கள் மூலம் தானும் தன்னோடு இருந்தவர்களும்
அதன் மூலமாக அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் மாகோனில் ஒரு மனுஷன் இருந்தான் என்று சொல்லி இந்த சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவனுடைய தொழில்துறை கார்மேலிலே இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். அவருக்கு 3000 ஆடுகளும் 1000 வெள்ளாடுகளும் இருந்தது. அவன் அப்பொழுது கார்மேலிலே தன் ஆடுகளை மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாபால் இதற்கு பின்பு ஒரு வசனத்திலே அவன் பேலியாளின் மகன் என்று சொல்லுகிறது. பேலியாள் என்று சொன்னால் ஒன்றுக்கும் உதவாதவன், ஒரு முட்டாள், எதையும் சிந்தித்து பார்க்க தெரியாதவன் என்று சொல்லி பொருள். அவனுக்குத்தான் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்த அபிகயால் மனைவியாக இருந்தார். வேதம் சொல்லுகிறது, இந்த புருஷனோ முரடனும் தூர கிருத்தனுமாயிருந்தான், அவன் காலேபினுடைய சந்ததி என்று சொல்லுகிறார்கள் என்று வேதாகமம் நமக்கு இங்கே அவனை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்திலே இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கார்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுகசெய்தி விசாரித்து அவரை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்துங்கள் என்று சொன்னான். பிரியமானவர்களே, மிகுந்த நம்பிக்கையோடு இந்த தாவீது இந்த வார்த்தைகளை தன்னுடைய ஊழியக்காரர்களிடத்திலே வேலைக்காரரிடத்திலே சொல்லி அனுப்புகிறான். இவன் அந்த நாபாலின் மீது வைத்திருந்த நம்பிக்கை, என்னுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுப்பான், தாவீதாகிய நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை எல்லாம் அவன் தன் உள்ளத்துக்குள்ளாய் வாங்கிக் கொள்வான் என்று சொல்லி அந்த பெரிய நம்பிக்கையோடு இவர்களை அனுப்பினார். இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்தரிக்கர்கள் முடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர்களோடு கூட இருந்தார்கள். அவர்கள் கார்மேலிலே இறந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவளுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதுமில்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உனக்கு சொல்வார்கள். ஆதலால் அந்த வாலிபரு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம், உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கு உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். என்ன சொல்லுகிறார்? கார்மேலிலே உம்முடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த உம்முடைய அந்த வேலைக்காரர்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்தோம். அவர்களுடைய ஆடுகள் எங்களாலே பாதுகாக்கப்பட்டது. அவர்களுடைய உடைமைகள் எங்களாலே பாதுகாக்கப்பட்டது. அவர்களுக்கு எந்த விதமான சேதமும் வராதபடி நாங்கள் அவர்களை காத்துக் கொண்டோம். அவர்களை எங்கள் வீட்டு பிள்ளைகளைப் போல, எங்களோடு இருக்கிறவர்களைப் போல நாங்கள் அவர்களை காத்துக் கொண்டோம். ஆகவே இப்பொழுது மயிர் கத்திருக்கிற அதை நாங்கள் கேள்விப்பட்டு என்னுடைய வேலைக்காரரை உங்களிடத்திலே நான் அனுப்புகிறேன். நாங்கள் இப்படிப்பட்ட உதவிகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்திருக்கிறோம். உம்முடைய கண்களிலே எங்களுக்கு தயவு வேண்டும். நீர் இந்த மயிர் கத்தரிக்கிற நாட்களிலே அதை ஒரு பண்டிகை போல கொண்டாடி, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிற காலத்திலே
நீர் எங்களுக்கு உம்மால் முடிந்த உதவியை செய்வீர் என்று சொல்லி நாங்கள் உம்முடைய தயவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். தானியேல் ஆகிய நான் இவரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்கிற தோணியிலே அவர் சொல்லி அனுப்புகிறார். பிரியமானவர்களே, இந்த மயிர் கத்தரிப்பு என்கிறதானே இந்த காரியம் எப்படி விவசாய நிலத்திலே விவசாயம் அந்த கதிர்கள் முத்தி அறுவடைக்கு காத்திருக்கிற பொழுது அறுவடை செய்கிறார்களோ அதுபோலவேதான் இந்த ஆடுகளிலே இருக்கிற ரோமங்கள், அந்த மயிர் என்று சொல்லப்பட்ட ரோமங்களை கத்தரித்து அதை விற்பார்கள். இதனால் இந்த ஆடு வளர்க்கிறவர்களுக்கு ஒரு மிகுந்த ஆதாயம் கிடைக்கும், ஒரு வருமானம் கிடைக்கும். அந்த நாட்கள் ஒரு பெரிய திருவிழாவை போல, ஒரு பண்டிகையை போல அந்த நாட்கள் அங்கே கொண்டாடப்படும். அந்த நாட்களிலே பெரிய பெரிய விருந்துகள் அங்கே நடைபெறும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த மயிர் கத்தரிப்புக்கு நடக்கிற இந்த நிகழ்வை தாவீது அறிந்து கொண்டவனாகி நாபால் தனக்கு உதவி செய்வான் என்கிற ஒரு பெரும் நம்பிக்கையோடு அனுப்புகிறார். தாவீதுடைய வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்திலே சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. இந்த நாபால், நான் முதலிலே சொன்னேன் அல்லவா, இவன் ஒரு பேலியாளின் மகன். இவன் எதையும் முன்பின் யோசிக்காதவன். அப்படிப்பட்ட நாபால் என்ன சொல்லுகிறான்? மறுமொழியாக வேதம் சொல்லுகிறது, நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிறவர்களுக்கு நான் அடித்து சமையல் பண்ணிவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷனுக்கு கொடுப்பேனோ என்று சொல்லுகிறான். தாவீதை இவன் நன்கு அறிந்தவன். ஆனால் அவன் சொல்லேன், தாவீது யார் எனக்கு அவன் பற்றி தெரியாது, நான் எப்படி முன்பின் தெரியாத ஒருவனுக்கு இதையெல்லாம் கொடுப்பேன் என்று சொல்லுகிற வண்ணமாக அவன் அந்த வாலிபர்கள் மத்தியிலே பார்த்தவன் சொல்லுகிறான். தாவீதின் வாலிபர்கள் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதிடத்தில் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். தாவீதுக்கு ஒரு மிகுந்த கோபம் வந்துவிட்டது. அவருக்குள்ளாகி மிகப்பெரிய போராட்டம். அவன் எதிர்பார்த்தது அங்கே நடக்கவில்லை. பரவாயில்லை, என்னென்ன வார்த்தைகள் பேசியிருப்பான் வேதத்திலே கொஞ்சம் மட்டும் கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். சுச்சியமாக பல அநாகரிகமான வார்த்தைகளை இந்த நாபால் அந்த வாலிபரிடத்திலே பேசியிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், தாவீதுடைய உள்ள குமரர்கள் இங்கே வேதாகமத்திலே கோடிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது அந்த நாபால் இங்கே சொல்லப்படுகிற இந்த வசனத்தில் வருகிற வார்த்தைகளை விட இன்னும் அதிகமாக இவனோடு கூட, இந்த வாலிபரோடு கூட, இந்த தாவீதுடைய வேலைக்காரரோடு கூட பேசியிருக்கக்கூடும். எனவேதான் தாவீதின் வாலிபர்கள் தாவீரிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள் என்று சொல்லும் பொழுது, அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து சொல்லுவதை இங்கே கவனிப்போம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் பட்டயத்தை கட்டிக்கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டிக்கொண்டார். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துகள் அண்டையிலே இறந்து விட்டார்கள். பிரியமானவர்களை, நான் முன்னே சொன்னேன் அல்லவா, தாவீதோடு கூட 600 பேர்கள் இருக்கிறார்கள். அந்த 600 பேரிலே தான் தங்கியிருக்கிற இடத்திலே தன்னோட உடைமைகளை எல்லாவற்றையும் பாதுகாப்பதற்காக 200 பேர்களை அவன் அங்கே நிறுத்திவிட்டு 400 பேரோடு போகிறான். அங்கே இறப்பது நாபாலும் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயல் மட்டும்தான். ஆனால்
இவன் 400 பேர் சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த செல்வ சீமானாக இருக்கிற நாபாலுக்கு நாம் வாசித்தோம் 3000 செம்மறியாடுகளும் 1000 ஆடு. ஒரு பெரிய செல்வந்தன். இத்தனை 1000 ஆடுகளை உடைய அவருடைய உடைமைகள் எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் நாசம் பண்ணி கொன்று போட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அதற்கு தகுந்தாற்போல் இவன் ஆட்களை திரட்டிச் செல்வதைத்தான் இங்கே நாம் வாசிக்கிறோம். அந்த மனுஷரோ இப்படி சம்பவங்கள் நடைபெற்று இருக்கிற நேரத்தில் அப்பொழுது அந்த நாபாலினுடைய வேலைக்காரர் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமான் சுகசிதி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார், கோபமாக பேசினார், தகாத வார்த்தைகளை பேசினார். அவர்கள் போய் அந்த தாவீதிடத்திலே சொல்லுவார்களே என்று சொல்லி அந்த மனுஷரோ சொல்லுகிறான் அபிகாயிலை பார்த்து, அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளிலே இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்திலே நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தவில்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போகாமல் பாதுகாப்பாய் இருப்பதற்கு அவர்கள் காரண கர்த்தராக இருந்தார்கள் என்று நாபாலிடத்திலே சொல்லுகிறார். இப்போதும் நீர் செய்ய வேண்டிய கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் அவருடைய பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் நம்மோடு கூட பேசக்கூடாதபடி பேலியாளின் மகனாய் இருக்கிறாரே என்று சொல்லி இந்த வேலைக்காரன் நடந்த சம்பவத்தை அபிகாயிலிடத்திலே சொல்லுகிறான். பிரியமானவர்களே, அபிகாயில் வேலைக்காரன் சொல்லும் பொழுது உள்கருத்து என்ன? இவர் சொல்லுகிற காரணத்தை பார்த்தால் மிகப்பெரிய ஒரு பொல்லாப்பு நம்முடைய குடும்பத்திற்கும் நமக்கும் வரப்போகிறது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் என்ன செய்வது? அவர்களிடத்திலே இவர் பேசிய வார்த்தைகள் அவர்களை இவர் பேச விடாமல் அவர்களை அதட்டி அவர்களை கோபப்படுத்தி அனுப்பிவிட்டாரே என்று சொன்னார். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதியில் ஏற்றி தன் வேலைக்காரை பார்த்து சொல்லுகிறாள், நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்களுக்கு பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினார். இந்த காரியங்களை எல்லாம் அவனிடத்திலே சொல்லவில்லை. காரணம், காலம் தாமதிக்க கூடாது, ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அவன் வந்து நம்மை அழித்து விடாதபடிக்கு இவருடைய புத்திசாலி தனமில்லாத பேச்சினாலே நாம் அந்த தாவீதிடத்திற்கு போய் அவனிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லி தயவாய் அவனிடத்திலே பேசி வருகிற ஆபத்து எல்லாவற்றையும் தடுக்க வேண்டும் என்கிற இடத்திலே அவள் இவர்களை முன்னால் அனுப்பினாலும் அவள் வேறொரு கழுதியிலே இந்த வேலையாட்கள் போய் சேர்வதற்கு முன்பாகி அவள் அங்கே தாவீதிடத்திலே போய் சேர்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையிலே இதோ தாவீதும் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள் என்று அவர்களை சந்தித்தாள் என்று சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தாவீது தன் கூட்டத்தோடு இந்த நாபாலுடைய
உடைமைகளை எல்லாம் அழித்து நொறுக்கி அவைகளிலே ஒன்றும் இல்லாதபடி வேதத்தில் அடிக்கடி பல இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறதானே சுவரில் நீர்விடுகிற நாய் முதல் கொண்டு ஒன்றுமில்லாமல் அழித்து போடுவேன் என்று சொல்லப்பட்ட பிரகாரமாக எதுவுமே இல்லாமல் தரைமட்டமாக்க வேண்டும் என்கிற கோபத்திலே இவள் போய்க் கொண்டிருக்கிறான். அங்கிருந்து அபிகாயில் வருகிறாள். அபிகால் இப்பொழுது தாவீதை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, பிரச்சனை பெரியதாக இருக்கும் பொழுது அதை எப்படி சமாதானத்திற்கு கொண்டு வருகிறது, அதை எப்படி பேச வேண்டும், அதற்காக முன்னெடுப்பை யார் எடுக்க வேண்டும் என்று யோசிக்கவில்லை. அவள் தானாகவே முன் சென்று தாவீதை சந்திக்க முயன்றால் சந்தித்தாள். தாவீது தன் ஜனங்களை நோக்கி தாவீது சொல்லுகிறான், அந்த கூடியிருக்கிறவர்களை பார்த்து, வனாந்தரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாக காப்பாற்றினேன், அவனுக்கு உண்டானதிலெல்லாம் ஒன்றும் காணாமற் போவதில்லை, என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான் என்று சொல்லி அவன் அங்கே சொல்லுகிறான். எவ்வளவு கோபமுடையவனாகி, எவ்வளவு உக்கிர கோபத்தை தன்னுள்ளுக்குள் வைத்து அடக்க முடியாதவனாகி இந்த இடத்திலே அவன் நிற்பதை வேதம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. பிரியமானவர்களே, அதனாலே அவன் சொல்லுகிறான், அவருக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடிய மட்டும் நான் அவரோடு அங்கே இருந்து ஒன்று கூட உயிரோடு வைக்காமல் எல்லாவற்றையும் அழித்தால் தான் அதுக்கு சத்துருகளுக்கு சரிக்கு சரி செய்தால்தான் என்னுடைய மனது ஆறும். அப்பொழுதுதான் என்னுடைய இந்த அவன் செய்த தீமைக்கு அது சரியாக இருக்கும் என்று நினைக்கிற வழியிலே வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அபிகாயில் தாவீதை காண்கையிலே தீவிரமாய் கழுதுவிட்டு இறங்குகிறாள். தாவீதுக்கு நேராய் ஓடி தரையில முகங்கப்புற விழுந்து பணிந்து கொள்கிறார். முதலாவது பணிந்து கொள்கிறார். இவள் ஒரு செல்வ சீமான் மனைவி. இவர்கள் தாவீது ஒன்றும் அவர்களிடத்திலே எந்த பொருளையும் கொடுத்து வைக்கவில்லை, உறவவில்லை. ஆனால் தாவீது ஒரு இக்கட்டான சூழ்நிலையே வனாந்தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சவுலுக்கு பயந்து அங்கும் இங்கும் ஓடி திரிகிற தாவீது இந்த வனாந்தரத்திலே இவனுடைய ஆடுகள் எல்லாம் இருக்கும் பொழுது நாம் ஒரு இவ்வளவு பெரிய உபகாரம் செய்திருக்கிறோமே, நாம் அவனிடத்திலே ஒரு சிறிய உபகாரத்திற்காக நாடினோம். அவன் ஒரு இல்லை, எதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி அனுப்பியிருக்கலாம். அவன் என்று சொன்னான், தாவீது யார், ஈசாயின் மகன் யார் என்றெல்லாம் என்னை அறிந்திருந்தும் என்னை தெரியாது போல என்னை ஏளனமாக பேசி என் வேலைக்காரர்களிடத்திலே என்னை பற்றி தரக்குறைவாய் இழிவான வார்த்தைகளை சொல்லி அவன் இந்த வேலைக்காரர்களை அனுப்பியிருக்கிறான். அவன் என்னை அவமானப்படுத்தி இருக்கிறான். அவருக்கு நான் யார் என்பதை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். தாவீது ஒரு மிகப்பெரிய பராக்கிரமசாலி. சவுல் அரசனாக இருந்தாலும் சவுலால் இஸ்ரவேல் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இவன் வனாந்தரத்திலே சுற்றி திரிந்தாலும் இவன் இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பான அரணாக இருந்து பெலிஸ்தேரும் அமலேக்கியர்கள் எல்லாம் இவன் முறியடித்து அவர்களை பாதுகாத்து வருகிற ஒரு மிகப்பெரிய ஒரு பலசாலி, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவன். இவனை பார்த்து இந்த நாபால் தாவீது யார், ஈசாயின் புத்திரன் யார் என்று சொல்லி அவன் அவமானப்படுத்தி விட்டதை தாவீது மிகவும் 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 அதை கேட்டு அவன் சஞ்சலம் அடைந்தவனாக இருக்கிறான். அவன் பாதத்திலே பேசி, உம்முடைய அடியாளுடைய வார்த்தையை நீ கேட்கும் பொருட்டாக உமது அடியாளுக்கு உமது செவி கேட்க நான் பேச வேண்டும் என்று சொல்கிறார்.
பிரியமானவர்களே, முதலாவது அந்த இடத்திலே அவள் கற்றுக்கொண்டது, அவள் தப்பு செய்யவில்லை. ஆனால் அவளிடத்திலே வந்து என்ன சொன்னாள்? பணிவு. அவள் தன்னை தாழ்த்தினாள். பிரியமானவர்களே, ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருகிற பொழுது நாம் மிகவும் தாழ்ந்து போனால் அந்த இடத்தில் அந்த பிரச்சனையுடைய உக்கரம் தனியும். அப்படித்தான் இவள் வந்து தாவீதுடைய காலடியை விழுந்து வணங்குகிறாள். என் ஆண்டவராகிய நீர் நாபால் என்னும் இந்த பேலியாளின் மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். அவன் பெயர் நாபால், அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது. உம்முடைய அடியாளாகிய நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. தாவீதை பார்த்து அபிகாயில் சொல்லுகிறதான காரியத்தை பாருங்கள். எவ்வளவு புத்திசாலித்தனமாகி தன்னுடைய வார்த்தைகளை அவள் எடுத்து வைக்கிறாள். ஏன் தேவன் இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார்? இதை கதை போல படித்துவிட்டு கடந்து செல்லக்கூடாது. ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற பிரச்சனைகள் பொழுது அந்த பிரச்சனைகளை எப்படி சமாதானமாக தீர்த்துக் கொள்வதற்காக வழிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இதை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிற பொழுது நம் உள்ளத்துக்குள்ளாகி எழுகிற ஒரு கேள்வி, தேவன் இந்த பகுதியிலே நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை என்ன என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவன் அந்த நாபாலை இவன் உள்ளத்துக்குள்ளாய் இருக்கிற அந்த கோபத்தின் தாக்கத்தை உணர்ந்தவளாய் வருகிறாள். ஒரு தேவ பிள்ளை எப்படி இருக்க வேண்டும்? மற்றவர்களுடைய உள்ளத்தில் இருக்கவளை புரிந்து கொண்டு அதற்கு எவ்வளவு தூரம் அந்த கோபத்தை தணிக்க முடியுமோ அப்படி பேசக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த அபிகாயில் இங்கே செய்தார். அவனை ஒரு பெரிய பொருட்டாக எண்ணாதீர். அவன் ஒரு பைத்தியக்காரன். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன் ஒரு முட்டாள். உங்கள் வாலிபர்கள் என்னை பார்க்கவில்லை, நீர் கேட்டு பாரும். அப்படி அவர்கள் பார்த்திருப்பார்களே, ஆனால் இவற்றுக்கெல்லாம் நான் அந்த இடத்திலே ஒரு தீர்வை கொண்டு வருவேன் என்று சொல்வது போல அவளுடைய பதில் இருந்தது. எவ்வளவு அருமையாக பேசினார் பாருங்கள். அன்பு தேவ ஜனமே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி பேசி பழகிக் கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் தேவன் இந்த சம்பவங்களை எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இப்போதும் என் ஆண்டவனே, நீர் ரத்தம் சிந்த வரவும் உம்முடைய கை நீதியை சரி கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உம்முடைய ஜீவனை கொண்டும் சொல்லுகிறேன். இப்போதும் உம்முடைய சத்துருக்களுக்கும் என் ஆண்டவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு தெடுகளுக்கும் நாபாலை போல ஆக கடவர்கள் என்று சொல்கிறார். இங்கே என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவரே என்று சொல்லி தாவீதை பார்த்து, உம்முடைய கை நீதியை சரிக்கட்டவும் இரத்த பலியை வாங்க கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். சொல்லுகிறார், தேவன் என்னை அதற்குத்தான் அனுப்புகிறார். இரத்த பலியை, தாவீதுக்கு வரவிருக்கிற அந்த இரத்த பலியை வராதபடி தடுப்பதற்காக என்னை இங்கே அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லுவதைப் போல அவள் சொல்லுகிறாள். இது மட்டுமல்ல, என்னுடைய கணவன் மட்டுமல்ல, இவரைப் போல, என் கணவனைப் போல யாரெல்லாம் உமக்கு விரோதமாகி பொல்லாப்பு தேடுகிறார்களோ எல்லோரும்
இந்த நாபாலை போல பைத்தியகாரத்தனமாக அவர்கள் எல்லாரும் ஒரு மோசமான விளைவுகளை சந்தித்து அவர்களாகவே அழிந்து போவார்கள் என்று சொல்லுவதைப் போல அவர்கள் சொல்லுகிறார். இப்போதும் அவள் சொல்லுகிறாள், வசனம் சொல்லுகிறது, இப்பொழுதும் அடியால் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்றுகிற வாலிபருக்கு கொடுப்பீராகி உமது அடியாளின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாது இருப்பதாக என்று சொல்லி அவனை ஆசீர்வதிப்பதைப் போல அவள் சொல்லுகிறார். உம்முடைய வாழ்க்கை இப்படியாக அமையும் என்று ஒரு தீர்க்கதரிசியை போல அங்கே பேசுகிறாள். ஆனால் இவையெல்லாம் அவள் ஒரு விண்ணப்பமாக, ஒரு வேண்டுதலாக சொல்லுகிறாளே தவிர அதை ஒரு பெரிய அறிவுரை ஆலோசனையாக சொல்லுவதை போல் சொல்லாமல் ஒரு விண்ணப்பமாக, வேண்டுதலாக சொல்லுவதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எவ்வளவு அழகாக தான் சொல்ல வந்ததை அவள் அங்கே சொல்லுகிறாள். உம்மை துன்பப்படுத்தவும் உம்முடைய பிராணனை வாங்க தேடவும் ஒரு மனுஷன் எழுவினாலும் என் ஆண்டவனுடைய ஆத்துமா உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஆதவில் இருக்கிற ஜீவனுடைய கட்டிலே கட்டப்பட்டிருக்கும். உம்முடைய சத்துருக்களின் ஆத்துமாக்களோ கவனில் வைத்து எரிகிற கல்லை போல அவர்களுடைய ஆத்துமாக்கள் எரியப்படும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அழகாக அற்புதமாக அவள் சொல்லுகிறாள், யாராலும் உம்முடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்காக ஒரு மனுஷன் எழும்பினால் கர்த்தர் அவனுடைய ஆத்துமாவை கவனிலே இருக்கிற கல்லை எரிகிறது போல அவன் ஆத்துமாவை எரிந்து போடுவார் என்று சொல்லி மிக மிகவும் அற்புதமாக சொல்லுகிறாள். பிரியமானவர்களே, கர்த்தருமை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் இனி என் ஆண்டவனுக்கும் செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது நீர் என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். கர்த்தர் உம்முடைய செயலின்படியே உம்மை இஸ்ரவேலினுடைய தேசத்திற்கு ராஜாவாய் உம்மை ஏற்படுத்துவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாள். தாவீதுக்கே தெரியாது, நான் இஸ்ரவேலுடைய அந்த ராஜ்யத்திலே நான் ராஜாவாக வீற்றிருப்பேன். அவனுக்கெல்லாம் சவுலிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லது சவுல் இவனை அன்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமே இவனுடைய குறிக்கோளாக இருந்தது. ஆனால் இவள் சொல்லுகிறாள், நீர் இஸ்ரவேலின் ராஜாவாக வர கர்த்தர் உனக்கு துணை இருப்பார் என்று சொல்லுகிறார். இப்பொழுதும் உமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீ சிந்தித்து பாரும். விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகி நீர் பழிவாங்கலும் இருந்தது உண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடர்களும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியானை நினைப்பீராக என்றார். பிரியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறார்? ஒரு பெரிய இரத்த பலி உம்மேல் சுமருவதாக இருந்ததை இந்த நாட்களிலே தேவன் என் மூலமாக அது வெளிப்படுத்தி தடுத்திருக்கிறார். நீர் இப்பொழுது நல்ல மனநிலையோடு இருக்கும்படி கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். உம்முடைய மனதுக்கு துக்கமும் இராது, மன இடர்களும் இராது. என் ஆண்டவன் ஆகிய தாவீதே, உமக்கு நன்மை உண்டாகும் போது அடியாளாகிய அபிகாலையும் நினைத்துக்கொள் என்று அவள் அந்த இடத்திலே சொல்லுகிறாள். அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலாகிய தேவனுக்கு சோஸ்திரம் என்று சொல்லி அவன் சொல்ல வைக்கிறான். அவன் வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது? அபிகாயிலே, நீ வந்தது நீயாக வரவில்லை, இஸ்ரவேலின் தேவன் என்னை சந்திக்கும்படி உன்னை இந்த தினத்திலே அனுப்பியிருக்கிறார், அவருக்கு சோஸ்திரம் என்று சொல்லி அவன் வாயிலிருந்து அந்த வார்த்தை வர வைத்தது. பிரியமானவர்களே, என்ன ஒரு ஆலோசனை,
எவ்வளவு பெரியவரே பொல்லாப்பு! அவள் தன்னுடைய வாயின் வார்த்தைகளிலே அவள் கொண்டிருந்த அந்த வார்த்தைகள் மிருதுவான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகள். தன்னுடைய வார்த்தைகளிலே சற்றும் கடினமில்லாமல் பேசி தாவீதுடைய மனநிலையை மாற்றினார். பிரியமானவர்களே, அபிகாயில் புத்திசாலித்தனம் இங்கு நன்கு வெளிப்படுவதை நாம் காண முடிகிறது. உடனே சொல்லாமல் விடியும் வரை, இப்ப இந்த நடந்த சம்பவங்களை எல்லாம் அவள் சொல்லாமல் காத்திருந்தாள். ஒரு பிரச்சனை வரும்போது நாம் உடனே அந்த பிரச்சனையுடைய சம்பவத்தை உடனே சொல்லக்கூடாது என்பதை அபிகாயில் நன்கு அறிந்திருந்தார். அதனாலே அவள் நாபால் இடத்திலே இந்த நடந்த சம்பவங்களை அவள் இரவிலே சொல்லவில்லை, காத்திருந்தாள். பொழுது விடியட்டும் என்று காத்திருந்தாள். பிரியமானவர்களே, வேதாகமத்தை நாம் மேலோட்டமாக படிக்க கூடாது. அதை விரும்பி ஆழ்ந்து படித்தால் வேத வசனம் நம்மோடு பேசும் என்று சொன்னேனே. எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மோடு கூட ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலமாக பேசும்படி செய்கிறார். பிரியமானவர்களே, பொழுது விடிந்தது. நாபாலின் வெறி தெளிந்து பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தால், அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போலானான். பிரியமானவர்களே, அவன் சொன்னால் அவன் இதையெல்லாம் கேட்டும் பொழுது அவன் இருதயமே கல்லாகி போனது. அவன் கோபப்பட்டு இவளிடையே பேசவில்லை, செத்தவனைப் போல ஆனான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் அந்த கொண்டு வந்த அத்தனை அந்த தன் கழுதியில் ஏற்றி கொண்டு வந்த அந்த வட்டல் எல்லாவற்றையும் அவள் பேசினின் விளைவாக அதை இந்த தாவீதுடைய மக்களுக்கு அதை கொடுத்து சென்றாள். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு அவள் அந்த இடத்திலே பேசினாள். பிரியமானவர்களே, அப்புறம் பார்க்கிறோம், கர்த்தர் நாபாலை வாதித்தனாலே ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் இறந்து போகிறான். கலாத்தியர் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல சிந்தனைகளை, எண்ணங்களை உடையவர்களாக காணப்பட வேண்டும். நாபால் செத்து போனான் என்று தாவீது கேள்விப்பட்ட போது என் நிந்தனையின் வாழ்க்கை நாபாலின் கையில் விசாரித்து தம்முடைய அடியாளை பொல்லாப்பு செய்யாதபடிக்கு என்னுடைய நிந்தனை, தாவீது இப்ப இறந்து போல கேட்கிறான், நான் செய்ய வேண்டியதை, என் நிந்தனை பொல்லாப்புகள் எல்லாவற்றையும் நான் செய்யாதபடிக்கு அடியானை தடுத்த கர்த்தருக்கு சோஸ்திரம். ஏனென்றால் அவன் இறந்து போனான். ஒருவேளை இவன் அந்த கொடூரமான அந்த செயலை செய்திருப்பானால் இவன் கையிலே மடிந்து போவான். ஆனால் இப்போ என்ன நடந்தது? அவன் 10 நாளுக்குள்ளாக இறந்து போகிறான். அது இயற்கையாகவே நடைபெற்று விடுகிறது. அதனாலே அவன் சொல்லுகிறான், அடியானை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு சோஸ்திரம் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுவதை பார்க்கிறோம். நாபாலின் பொல்லாப்பை அவன் தலையின் மேல் திரும்ப பண்ணினார். அபிகாயிலை விவாகம் பண்ணுவதற்கு அவரோடு பேச தாவீது ஆட்கள் அனுப்புகிறார். இப்பொழுது அபிகாயில் கணவனை இழந்த கைம்பெண்ணாக இருக்கலாம். அதனால் அவளுக்கு இப்பொழுது அடைக்கலம் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. அவள் மிகவும் ஒரு மதிநுட்பம் உள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். அழகானவள், இளம் வயது. தாவீதுக்கும் இப்பொழுது 30 வயது என்று சொல்லி அந்த சம்பவம் நடந்த சமயத்திலே இருந்திருக்கலாம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இதையெல்லாம் அவன் எண்ணி பார்க்கிறான்.
இவள் கணவனை இழந்து நிற்கதியாயிருக்கிறாள், அவளுக்கு அடைக்கலம் கொடுக்க வேண்டும், தானே அவளை விவாகம் பண்ணிக்கொள்ளலாம் என்கிற தன் யோசனையை தன் வேலைக்காரரை அனுப்பி அவளிடத்திலே தெரிவிக்கிறான். அவள் எழுந்திருந்து தரைமட்டு முகங்கொனிந்து, இதோ நான் என் ஆண்டவனுடைய ஊழியக்காரின் கால்களை கழுவ கூடிய பணிவிடக்காரியாய் நான் அவளுக்கு இருப்பேன் என்று சொல்லுகிறாள். பின்பு அபிகால் தீவிரத்து எழுந்து ஒரு கழுதையில் ஏறி 5 தாதி பெண்களையும் கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். இஸ்ரேல் ஊரானாகிய அகினோவாவையும் தாவீது விரோதம் பண்ணினான், அவர்கள் இருவரும் அவனுக்கு மனைவியானார்கள் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன? எதிர்மறையான நிகழ்வுகள் நம் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அது சபையாக இருக்கட்டும், அல்லது வேலையாக இருக்கட்டும், அல்லது அரசாக இருக்கட்டும், அல்லது உறவாக இருக்கட்டும், சோதனை கண்டிப்பாக வரத்தான் செய்யும். பிரியமானவர்களே, கருத்து வேறுபாடுகள், வேறு வகையான சிந்தனைகள், முரண்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அங்கமாக தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. இதை தவிர்த்து வாழ்வது என்பது கடினம். அதன் ஊடாய்த்தான் நாம் வாழ்ந்து பயணிக்க முடியும். அதை எப்படி மேற்கொண்டு கடந்து செல்கிறோம் என்பதுதான் இங்கு முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் முரண்பாடான காரியங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் பேசும்போது ஒன்று சமாதானத்தை கொண்டு வரலாம், அல்லது அதை முறிக்கலாம். அதாவது மேக் பீஸ் ஆர் பிரேக் பீஸ், இந்த இரண்டில் ஒன்றுதான் நடக்கும். நம் மீது ஒருவர் குற்றம் சொல்லலாம், அல்லது மாறுபாடான கருத்தை சொல்லலாம். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும்: பழி வாங்குதல் தேவனுக்குரியது, அது நமக்குரியதல்ல. பிரியமானவர்களே, உபாகமத்தில் இதை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவருடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் என்று சொல்லி தேவன் உபாகமத்திலே சொல்லி இருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 14, 18, 19 வசனங்களை வாசிப்போமானால் தேவன் இப்படியாக சொல்லுகிறார்: கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமலும் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அபிகாயில் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட காரியங்களை இங்கே பார்ப்போம். முதலாவது, ஒரு பிரச்சனை அல்லது எதிர்மறையான காரியங்களோ வரும்போது நமக்கென்று நாம் இருந்துவிடக் கூடாது. நாம் தான் முதலாவது செல்ல வேண்டும். அதற்கான வழிமுறைகளை முதலிலே நம்மிலிருந்து தொடங்க வேண்டுமே தவிர அவர்கள் வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று இருக்கக்கூடாது. அவங்க தான் அந்த தப்பை செய்தாங்க, அவங்க முதலில் வரட்டும் என்றெல்லாம் இல்லாமல் நாம் அதற்கு முயற்சி பண்ணி, நாம் தப்பு செய்யாவிட்டாலும் அதற்கு ஒரு தீர்வு காண நாம் முதலில் சென்று முயற்சிக்க வேண்டும். சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அது அமைய வேண்டும். பிரியமானவர்களே, ஆகையால் நீ பலிபீடத்தில், இங்கே நாம் வாசிக்கிறோம் மத்தேயிலே, நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு ஒரு குறை உண்டென்று அங்கே நினைவுக்கு வருமானால், அங்கேதானே அந்த காணிக்கையை அந்த பலிபீடத்திலே வைத்துவிட்டு முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்லி மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 24, 25 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஒப்புரவாகுதல் அல்லது மன்னித்தல் என்பது கிறிஸ்துவத்தின் முக்கிய அம்சங்களில்
அசைக்க முடியாத அஸ்திவாரமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் பேசுகிற பொழுது மற்றவருடைய கோபத்தை தணித்து நம்முடைய ஆலோசனைகளை, அறிவுரைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக கடினமான சொற்களை பயன்படுத்தாமல் இனிமையான சொற்களை பயன்படுத்த வேண்டும். முதலாவது தேவரிடத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். தேவனே, நான் ஞானமாய் பேச வேண்டும். என் வார்த்தைகள் யாரையும் முன்படுத்தக்கூடாது. என்னோடு கூட இரும் என்று செபித்து செல்ல வேண்டும். நம்முடைய உடல் மொழி முகப்பாவனை அனைத்தும் நாம் பேசுபவை உணர்த்துவதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நான் பேசும்பொழுது ஏதோ வாயிலில் பேசும்பொழுது சும்மா சரி பரவாயில்லை நான் மன்னித்து விடுகிறேன் அப்படி என்று சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையிலே உண்மையில்லை என்பதை புரிந்துவிடும். நாம் வார்த்தைகளை சொல்லும் பொழுது அது எவ்வளவு பணிவாக தாழ்வையாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல் நம் உடற்பாவனையும் முகமும் அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். ஒன்று சொல்லுவார்கள், உள்ளத்தில் இருப்பதுதான் வெளியே வரும் என்று சொல்லுவார்கள். ஆகவே பிரியமானவர்களே, அதிலே நாம் மிகுந்த கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி ஒரு காரியங்களை நாம் இங்கே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பார்ப்பதற்கு ஒரு அதிகாரம், இதுக்குள்ள இவ்வளவு பெரிய சத்தியத்தை, ஒரு ஆலோசனையை, அறிவுரையை தேவன் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த சம்பவத்தின் மூலம் அநேக காரியங்களை நம் வாழ்க்கையிலே நடைபெறுகிற சம்பவங்களுக்கு தேவன் எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் வேதத்தில் கூட நாம் ஒன்றை சிந்தித்து நாம் பார்ப்போம். இங்கே வாசிக்கும் பொழுது, அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேலே 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாதிபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் என்னை பிரியமானவர்களே, இங்கே கிறிஸ்துவை இங்கே வெளிப்படுத்துகிறார். எப்படி? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்களே, நீங்கள் சொல்லுகிறது சரி, நான் அவர்தான் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் கால்களை கழுவ கடவீர்கள் என்று சொல்லி தேவன் இங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இவள் அதை போலதான் இங்கே அபிகாயில் ஒரு கிறிஸ்து முன்னாலயமாகி தாவீதுடைய பாதங்களை கழுவி உம்முடைய பணிவிடை பெண்ணாய் இருக்கிறேன் என்று சொன்னார். இது எதை காட்டுகிறது? அவனுக்கு மனைவியாக இருப்பது மாத்திரமல்ல, ஒரு சபை எப்படி மணவாட்டியாகி கிறிஸ்துவுக்கு முன்னுதாரணமாகி அந்த பணி செய்வர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் யோவான் 13:13 தன் சீடர்களுடைய கால்களை கழுவி, பணிவிடக்காரர்கள் இப்படி நீங்கள் மற்றவர்களை கால்களை கழுவுங்கள் என்று சொன்னாரோ, அதை போல அந்த சம்பவத்தை இவள் இங்கே வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறாள். பிரியமானவர்களே, இந்த அபிகாயல் ஒரு சிறந்த மனைவியாய் இருந்ததை நாம் இங்கே பார்க்க முடியும். தாவீதுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். தாவீதிலே எப்ரோனிலே பிறந்த குமாரர் எஸ்ரேல் ஊரான அகினோவத்தில் பிறந்த அம்னோன் முதற் பெயரானவன் என்றும், கர்மேலின் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த தானியேல் 2ஆம் குமாரன் என்று வாசிக்கிறோம். தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். அப்சலோம், அம்மோன், அடோனிஜா. ஆனால் அபிகாயிலின் பிள்ளையாகிய தானியேல் பெரிதாக வேதாகமத்திலே பேசப்படவிட்டாலும் பிரச்சனையில் சிக்கிக்கொண்ட ஒரு பிள்ளையாக வேதத்திலே எங்கும் காணப்படவில்லை. இவள் தன் பிள்ளையை தேவ பயத்தோடும் நல் ஒழுக்கத்தோடும் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிறவனாக வளர்த்தாள். அதனால்தான் இந்த பிள்ளை எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேதத்திலே அவருடைய பெயர் இல்லாவிட்டாலும் அவருடைய பொல்லாப்பு அங்கே சொல்லப்படவில்லை. பிரியமானவர்களே, இவள் ஒரு சராசரியான தாயாக இருந்து
தன் மகனை வளர்க்கவில்லை. ஒரு சரியான தாயாக இருந்து தன் மகனை தெய்வ பயத்தோடு வளர்த்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடிகிறது. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று சொல்லி நீதிமொழிகள் 31:10 பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆம், இங்கே நாம் பார்த்த இந்த அபிகாயில் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களில் ஒரு பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண வேண்டும் என்கிற வழிமுறைகளை, ஆலோசனைகளை, சத்தியங்களை தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே என்னோடு கூட இருந்து இந்த வார்த்தைகளை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. பிரியமானவர்களே, என்னுடைய இந்த பிரசங்கங்களை நீங்கள் கேளுங்கள், கேட்டு பயனடைங்கள். மற்றவர்களுக்கும் இதை தெரிவித்து அவர்களும் கேட்க ஆவலாய் தூண்டுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை இதை பார்க்கிற பொழுது அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.